தூக்கமில்லை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் பலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை, மறக்கவே முடியாது, வாழ்நாளிலே மறக்க முடியாது. உச்சி மீது வான் இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று கச்சிதம் எடுத்துரைத்த கவிக்குயல் பாரதிக்கு ஒரு வணக்கம். கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் செக்கிடுத்த வாவு சிதம்பரனாருக்கு ஒரு வணக்கம். நாடு காக்க, தன் மானம் காக்க, தம்முயிரை தூசணம் அடித்து மரக்கலையில் தூக்கிக்கிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா, தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்ற மனையா ஜோதியா நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம். அவர் வழியில் நின்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற 60 வயதாகிலும் தனக்கென்று இல்லாமல் தலித் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, திருமணத்தை அறவே வெறுத்து இந்த தலித் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தொல் திருமாவுக்கு ஒரு வணக்கம். என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தை ரசிக வருகை தந்திருக்கின்ற கோடான கோடியுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடோ இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன், பட்டங்களை பல பயின்றேன். இன்று தாயக திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், அன்பு தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன். தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மனையா ஜோனருக்கும் மேதை அண்ணல் அம்பேத்கர் குரலை பாடிக்கொண்டே சொல்ல வேண்டும். ஒழிக்கணும் ஜெய்பின் ஒழிக்கணும், ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும், ஒழிக்கணும் ஜெய்பின் ஒழிக்கணும், ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும். ஜெய்பின். அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உலகமெங்கும் சிலையாக நின்று அவர் காட்டிய பாதையில் நாம் அனைவரும் சென்று முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதே கிராமத்தை சேர்ந்த சிவலிங்க உடையார் ஐயா அவர்கள் அம்மனுக்காக ரூபாய் 501 இவருடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய சிவலிங்க உடையார் ஐயா அவளுக்கு இவருடைய கலைதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் பாதையில் தலித் மக்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தொல் திருமா ஒரு அருமையான ஒரு சின்ன பாடல். ஆகஸ்ட் 17 எங்கள் அண்ணா பிறந்த நாள், நம்ம எல்லாம் மனிதனாக மாற்ற திருநாளின் எழுச்சி திருநாள்.
நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்த அண்ணன் தொல் திருமா வழியில் செல்வோம் என்று கூறி என்னுடைய அன்பு காதலி ஆறுவீர் காதலி மாலாவை சந்திக்க வேண்டும். மாலா இதே கிராமத்தை சேர்ந்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் அடிய எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆசை வார்த்தைகள் பேச வேண்டும், கட்டெடுத்து முத்து கொடுக்க வேண்டும் என்று முகத்தை பார்த்தால் முகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது, உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது, உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆற்றுகிறது. இந்த சில்லற வீச மெல்லிய காற்றில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனசு என்னடா இல்லை காதலிச்சு கேளா படக் 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 உன்னை மட்டும்தான் சொல்லுது. இந்த வேகத்தில் பார்க்கும்போது என் மனதுக்கு எப்படி சொல்லுமா கேட்டே இன்பமே இன்பமே
கரை பந்தள்ளி தேன்மழை சிந்தவா கரை பந்தள்ளி தேன்மழை சிந்தவா கரை பந்தள்ளி தேன்மழை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே நாடக நாடகம் இங்கே தேனோடு பால் தரும் சூரிய நீங்கள் போதிரு வாழை தாக்கும் தேவதை கோயில் தேவிட நானும் எங்கும் இன்பம் மல்லிகை தோட்டமோ படி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ நீ மலை நீ விளையாட மாற்றின் பூவிளையாட பொன்வழி இந்திய மெல்லிய தீபம் போகிடவே நீ புன்னகையோடொரு கண்டருந்தால் பேசும் இன்பமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவில ஓவியமான முகம் நான் பொன்மொழி சிந்திய மெல்லிய தீபத்து போல் தேனிக்குள்ள புன்னகையோடொரு கண்டருந்தால் பேசும் மந்திரம் என்ன இன்பமே உன்னதே என்னையோ மறக்கவே முடியாது சாமி பூ பறிக்க கொடை பிடிக்க இந்த மங்கையா எனக்கு சொந்தமா எப்படி தெரியுமா எப்படி கண் தேடி சொர்க்கம் கை மூடி வைக்கும் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடி சொர்க்கம் கை மூடி வைக்கும் பொன்ன மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை நிலவோ அழகிட குடித்தே சொர்க்கம் பொன்மாலை மயக்கம்
ஆசையில் விளைந்த மாதள கனியோ ஆசையில் கனியுதல் தேடும் காதலர் கிளியோ ராஜாவின் பார்வை ராணிய பதம் கண்ணேடு சுற்றும் கை மூடு தேவைக்கும் ஒரு மாதை மயம் இப்படி ஆடி பாடிக்கொண்டு நேரம் போவதே தெரியாது. இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பே முடிந்து விட்டது. சின்ன சிறு வயதில் அயல்நாடு வந்தோம், பட்ட படிப்பை முடித்து விட்டோம். இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தாய் தந்தை நமக்காக வழி மீது விழுத்தை காத்துருப்பாங்க. என்னுடைய தாய் தந்தரம் எடுத்து கூறி முறைப்படி பெண் கேட்டு உன திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்காக நீ காத்து வேண்டும். கூறப்படு தூக்கமில்லை தம்பி முத்து பட்ட படிப்பு முடித்து தாயை திரும்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே வரவேற்பு கொடுங்கள். உடனே என்ன ஒருத்தர் பண்ணிடா சொன்ன கட்டி பிடிக்கிற எல்லாம் யாரால உன்னால தானே அவன் என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. கம்பளி பூச்சி ஒத்துற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க வரமாட்டாங்க. போட்ட திட்டம் மத்தனை வெட்டியாக்கி
சரியாக முடிந்துவிட்டது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பியா? மோசமான பையன், படித்தவன், பண்புள்ளவன், எல்லா விஷயம் தெரிந்தவன். நாம் இருவரை போய் சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி தெரிந்து விட்டது. நமது கதி அதோ கதிதான். அப்படியா? இருந்தாலும் அவனை விடக்கூடாது. ஆகட்டும். என்ன செய்வது? இந்த நாட்டுக்கு நாம் மன்னனாக வேண்டும்.